ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வயிற்றில் பாய் பேபி இருந்துச்சுன்னா அதற்குரிய சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, எனக்கு என்னோட பாய் பேபி வயிற்றில் இருந்தப்போ என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுமே தன்னோட வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா சட்டத்தில் இடம் இல்லை. சில அறிகுறிகள் வச்சு நம்ம ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஆண் குழந்தை பிறப்பதற்கான 20 அறிகுறிகள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக அது என்னென்ன அறிகுறிகள்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர், தலையிலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா நம்மளோட முடி வளர்ச்சி அதிவேகமாக இருக்கும். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ பாய் பேபி வயிற்றில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா என்னோட முடி வளர்ச்சி அதிகரிச்சிச்சு. கர்ப்பமானாலே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது அதிகமாகவே இருக்கும். ஆனால் பெண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதிவேகமாக முடி கொட்டும். ஆண் குழந்தைக்கு கம்மியாக கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த் வரை எனக்கு முடி அதிவேகமாக கொட்டிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது கம்மியாகி முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். அடுத்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா முகத்தில் பரு வர ஆரம்பிக்கும். நிறைய வராது, 1-2 அடிக்கடி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபேஸ் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். என்ன தான் அடிக்கடி முகத்தை கழுவினாலும் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். முக்கியமாக களை அப்படின்னு ஒன்று முகத்தில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லிங் சென்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு பாய் பேபிக்கு வாசமெல்லாம் பிடிச்சிருந்தது. ஆனால் சாப்பிட மட்டும் பிடிக்கல. இதே கேர்ள் பேபிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லை பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வரும். ஆனால் சாப்பிட்ருவேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கர்ப்பமான உடனே செஸ்ட் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தேவையான பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து லெஃப்ட் சைட் செஸ்ட்டை விட ரைட் சைட் செஸ்ட் பெருசாக இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுனாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். எனக்கு ஆண் குழந்தை பிறந்தாங்க இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு. அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கர்ப்பமாக இருக்கும்போது உடல் எடை அதிகரிக்கும். உடல் எடை சரிசமமாக எல்லா பகுதிகள்லையும் அதிகரிச்சிச்சுன்னா அது பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி மட்டும் அதிகமாக சதை இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ பையன் வயிற்றில் இருக்கும்போது நான் வெயிட் 17 கிலோ ஏறி இருந்தேன். ஆனால் எப்பவும் போல் ஒல்லியாகவே தான் இருந்தேன். ஆனால் வயிறு மட்டும்தான் பெருசாக இருந்தது, உடம்புல சதை போடலை. ஆனால் செகண்ட் ப்ரெக்னன்சி இப்போ கேர்ள் பேபிக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே ஒரே மாதிரி சதை போட்டுருச்சு. இந்த சிம்டம்ஸ் வச்சு கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ப்ரெக்னென்சி அப்போ இருக்கக்கூடிய முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பசியை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பசியாக இருக்கும். அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம் பசியில். ஆனால் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்காது. திரும்பவும் போட்டு சாப்பிடணும் போலவே இருக்கும். ஆனால் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். என்ன தான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாலும் வயிறு எம்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இப்படி இருந்தாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ பாய் பேபி வயிற்றில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா காரமான உணவுகள் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்கும். முக்கியமாக புளிப்பாக காரமாக இருக்கிற உணவுகளை அடிக்கடி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி குருமா நல்லா சாப்பிடுவேன். ஏன்னா நல்லா காரசாரமாக சாப்பிடணும் போல் எனக்கு ஆசையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கூட நான் சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு காரசாரமாக சாப்பிடணும் போல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா புளிப்பு, மாங்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். எனக்கு ஆண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் அவ்வளோக்குலாம் ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். ஆனால் பெண் குழந்தை வயிற்றில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் பக்கமே நான் போகலை. அடுத்து வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாளிக்கிற வாடையே பிடிக்காது. அந்த அளவுக்கு கொமட்டிக்கிட்டு வரும். ஃபஸ்ட்டு 3 மந்த் பார்த்திங்கன்னா சிலருக்கு 3 மந்த் 4 மந்த் வர வரைக்கும் கொமட்டல் வாந்தி இருக்கும். தொடர்ந்து கொமட்டல் வாந்தி 4 மந்த் வர வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது கரெக்டாக 3 மந்த் தினமும் காலையில் ஒரு தடவை மட்டும்தான் வாமிட் இருந்துச்சு. ஆனால் பெண் குழந்தை வயிற்றில் இருந்தப்போ 10 மாதம் வரைக்குமே ஒரு நாளைக்கு 5-6 டைம் வாமிட் இருந்துச்சு. அதுவும் வாமிட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வயிறு. பாய் பேபி வயிற்றில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் கூம்பு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கூம்பு மாதிரி இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு முட்டை ஷேப்க்கு இருந்துச்சு. மேல் வயிறு தான் இருந்துச்சு பாய் பேபிக்கு. ஆனால் செகண்ட் ப்ரெக்னன்சி கேர்ள் பேபிக்கு
வயிறு வந்து கொஞ்சம் உருண்டை ஷேப்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அடி வயிறு தான் இருந்துச்சு. அதாவது ஒரு 6-7 மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா வயிறு இப்போவே இவ்வளோக்குள்ளே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா எனக்கு கேர்ள் பேபி. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேனு. அதாவது 3வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்குமே எல்லா டைமுமே ஸ்கேன் எடுக்கும்போது ஆண் குழந்தை வயிற்றில் இருந்துச்சுன்னா வலது சைடு தான், அதாவது வலது வயிற்றில் தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதாவது வலது சைடு வயிற்றில் தான் ஸ்கேனர் வச்சு ஹார்ட் பீட்லேருந்து ப்ளசண்டா பொசிஷன் வரைக்கும் எல்லாமே எழுதுவாங்க. அதே பெண் குழந்தை வயிற்றில் இருந்துச்சுன்னா ஸ்கேனர் வந்து ஃபுல்லாக இடது வயிற்றில், அதாவது லெஃப்ட் சைடு வயிற்றில் தான் பண்ணுவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இது வந்து 2 குழந்தைக்குமே சரியாக இருந்துச்சு. அதாவது ஆண் குழந்தைக்கு வலது வயிற்றுலையும் பெண் குழந்தைக்கு இடது வயிற்றுலையும் தான் ஸ்கேனர் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா என்ன குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு தான் சொல்லுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த பிளாசண்டா ஹார்ட் பீட் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட வேர்ல்டு இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணதில் வந்து சயின்டிஃபிக் படி பாய் பேபிக்கும் கேர்ள் பேபிக்கும் சேர்த்து 151 பீட் பெர் மினிட்ஸ் இருந்துச்சு. ஐ மீன் எப்படின்னா ஹார்ட் பீட்டோட ரேட் சொல்கிறேன், 151 இருந்துச்சான். இது வந்து சயின்டிஃபிக் படி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. பாய் பேபிக்கும் 151 இருந்துச்சு, கேர்ள் பேபிக்கும் 151 இருந்துச்சு. அதாவது எல்லா பெண்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எடுத்து ஆவரேஜாக கண்டுபிடிப்பாங்க பாருங்கள், அதில் 151 இருந்துச்சான். ஸோ பாய் பேபிக்கும் கேர்ள் பேபிக்கும் ஹார்ட் பீட் வச்சு கணக்கு பண்ண முடியாது. இருந்தாலும் எனக்கு என்ன ஹார்ட் பீட் இருந்துச்சுன்னு சொல்கிறேன். பாய் பேபிக்கு 130 to 150க்குள்ளேயே இருந்துச்சு. பாய் பேபிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 130லேருந்து ஸ்டார்ட் ஆகி 150க்குள்ளேயே வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது 9th மந்த் வரைக்குமே. நான் சொல்கிறது 3வது மாதம் ஸ்கேன் ரிப்போர்ட், 5வது மாதம் ஸ்கேன் ரிப்போர்ட், அதே போல் 9வது மாதம் வரைக்குமே 150க்குள்ளே முடிஞ்சிருச்சு. 145 147 அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிருச்சு. கேர்ள் பேபிக்கு தான் 160லேருந்து 170க்கு மேலே போச்சு. ஆனாலும் ஹார்ட் பீட் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. அடுத்து ப்ளசண்டா அப்படிங்கிறது நஞ்சு கொடி வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு என்ன குழந்தைன்னு கால்குலேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நஞ்சு கொடி அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு ஆக்சிஜன் போகிறதுக்கான ஒரு பாத்து. உங்கள் குழந்தை வந்து நல்லா ஜாலியாக வயிற்றுக்குள்ளே விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நஞ்சு கொடி இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நஞ்சு கொடி வந்து உங்கள் குழந்தையோட தொப்புள் கொடியோட இணைஞ்சிருக்கும். அந்த குழந்தை வந்து அங்கே இங்கே ஆடும்போது ஒரு 5 month ஆகிட்டுனாலே உங்கள் குழந்தை வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டே தான் இருப்பாங்க. அது உங்களுக்கே மூமெண்ட்ஸ் நல்லா தெரியும். அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறப்ப உங்கள் நஞ்சு கொடி வந்து லெஃப்ட்லேயும் இருக்கலாம், ரைட்லேயும் இருக்கலாம், மாறி மாறி தான் இருக்கும். அதனால் நஞ்சு கொடியோட பொசிஷன் வச்சு என்ன குழந்தைன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்ல வரேன், எனக்கு பாய் பேபிக்கு போஸ்டீரியர் பொசிஷன் இருந்துச்சு. அடுத்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை வயிற்றில் இருந்துச்சுன்னா சிலருக்கு வந்து லைட்டாக ப்ளீடிங் ஆகும். எனக்கு ஆண் குழந்தை வயிற்றில் இருந்தப்போ மாதமே, அதாவது கரெக்டாக 45வது நாள் ஒரு சொட்டு மட்டும் ப்ளீடிங் ஆச்சு. இந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொன்னதுமே என் மாமியார் சொல்லிட்டாங்க பையன்தான்னு. ஆனால் பெண் குழந்தைக்கு அந்த மாதிரி ப்ளீடிங் எதுவும் ஆகலை. அடுத்து இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னா காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தூக்கம் வரும். நல்லா சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. வேலை எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் களைப்பாக சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடிக்கடி வந்து தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். நல்லா தூக்கம் வரும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி இப்போ பாய் பேபி வயிற்றில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 month பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அலுப்போட கூடிய தூக்கம் வந்து இல்லை. ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சி கேர்ள் பேபிக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தூக்கம் வந்துச்சு. ஆனால் நல்லா அலுப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூரினோட கலர் வச்சு நம்ம ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருந்ததோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பையன் வயிற்றில் இருக்கும்போது எப்போதுமே எனக்கு லைட் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி கேர்ள் பேபிக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே சரி அடர் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்கும்போது இடது சைடாக படுத்திருந்தா ஆண் குழந்தை, இல்லைன்னா வலது சைடாக படுத்திருந்தா பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப பொதுவாகவே ஒரு சைடாக நம்மளால் தூங்கவே முடியாது. ஏன்னா தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் ஒரு சைடாக படுத்திருந்தோம்னா அப்புறம் எந்திரிச்சு இன்னொரு சைடாக படுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு தூக்கம் வரும். ஏன்னா நமக்கு வந்து குழந்தை வயிற்றில் இருக்கிறதுனால ஃப்ரீயாக படுக்க முடியாது. ஸோ எந்திரிச்சு தான் படுப்போம்.
அதனால் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பையன் வயிற்றில் இருக்கும்போது இடது சைடாக படுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதிக டைம் நான் இடது சைடாக தான் படுப்பேன். இதே செகண்ட் ப்ரெக்னன்சி கேர்ள் பேபி வயிற்றில் இருக்கிறப்ப அதிக நேரம் வலது சைடு தான் படுப்பேன். பெண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா வலது சைடு படுக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அடுத்து சாப்பிட்ற ஃபுட்டு. பாய் பேபிக்கு நான் எதெல்லாம் விரும்பி சாப்பிட்டேனோ அதெல்லாமே சுத்தமாக வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பாய் பேபி வயிற்றில் இருந்தப்போ சுத்தமாக பார்த்தாலே பிடிக்காது, அந்த அளவுக்கு வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கேர்ள் பேபிக்கு நான் நல்லா விரும்பி சாப்பிட்டேன். கேர்ள் பேபிக்கு எனக்கு பிடிக்காம போனது மாதுளம்பழமும் பாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காம போச்சு. அடுத்து பாய் பேபி வயிற்றில் இருந்துச்சுன்னா கால் பாதம் உதடு இதெல்லாமே வெடிப்பு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் பாதம் தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும். அப்படி இருந்தாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு எப்போவுமே ஹீட் பாடி தான். ஸோ எப்போ தொட்டு பார்த்தாலுமே ஹீட்டாக தான் இருக்கும். எனக்கு குளிர்ச்சியாக இருந்த நாளே கிடையாது. அதனால் எனக்கு அது கண்டுபிடிக்க தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ். எனக்கு ஆக்சுவலாக நான் ரொம்ப வீக்கு, அதனாலயா இல்லையான்னு எனக்கு தெரியல. கேர்ள் பேபிக்கு ஓரளவு நான் ஸ்டேபிளாக தான் இருந்தேன். ஆனால் பாய் பேபிக்கு ரொம்ப டயர்டாயிட்டேன். ஆல்வேஸ் டயர்டில் தான் இருப்பேன். அடுத்து சைனீஸ் கேலண்டர். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு ப்ரூஃப் பண்ண முடியலை. ஆனால் என்னோடய பாய் பேபிக்கும் கரெக்டாக இருந்துச்சு, கேர்ள் பேபிக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் உற்றார் உறவினர்கள் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.